வீட்ல மட்டன் இல்ல என்று கவலைப்படாதீங்க. இன்று மட்டன் இல்லாமலே அசத்தலான கோலா உருண்டை செய்ய போறோம். இத சாப்பிட்டால் யாராலும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. வாங்க. முதலில் மீல் மேக்கரை சூடான தண்ணீர்ல நன்றாக ஊற வைக்கணும். அப்போதான் அது மென்மையாக மாறும். இந்த ஒரு செயல்தான் சுவையை இன்னும் அதிகப்படுத்தும். இப்ப இதுல இருக்கும் தண்ணீரை முழுக்க பிழிஞ்செடுக்கணும். தண்ணி இருந்தா உருண்டை உடைஞ்சு போயிடும். அதனால் இந்த செயலை கவனமா செய்யணும். அப்போதான் உருண்டை நன்றாக வரும். இப்போ வெங்காயம், பூண்டு, இஞ்சி, மிளகா எல்லாத்தையும் சேர்க்கணும். கொஞ்சம் சோம்பும் மசாலாவும் சேர்த்தா வாசனை அருமையாக வரும். இத கொஞ்சம் கொரகொரப்பா அரைக்கணும். மிகவும் நைஸா அரைச்சா சுவை மாறிடும். பாருங்க, மட்டன் கலவை மாதிரியே இருக்கு இல்லையா? வாசனைக்கே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கறிவேப்பிலை, கொத்தமல்லி சேர்க்கணும். கொஞ்சம் கடலை மாவு போட்டா உருண்டை நன்றாக பிடிக்கும். கையால கலந்து செய்தா சுவை இன்னும் அருமையா இருக்கும். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளா பிடிக்கணும். அளவாக பிடிச்சா எல்லாம் சமமா வெந்துவிடும். பார்க்கவே அசத்தலா இருக்கே இல்லையா? இப்ப பொரிக்கலாம். பாருங்க, நிறம் எப்படி அழகா மாறுது. மட்டன் கோலா உருண்டை மாதிரியே தெரிகிறதே. வெளிய முறுமுறுப்பாவும் உள்ள மென்மையாவும் இருக்கும். இப்ப எடுத்தாலே சரியா இருக்கும். இதோ பொன்னிறமா வெந்து தயாராகிடுச்சு. அதிக நேரம் பொரிக்காதீங்க. இப்பவே வாசனை வீடு முழுக்க பரவுது. சாப்பிட ஆவலா இருக்கு. அடடா, சுவை அருமையா இருக்கு. உண்மையிலேயே மட்டன் சாப்பிடுற மாதிரி இருக்கு. இப்படி இன்னும் வித்தியாசமான சமையல் பார்க்கணும்னா தொடர்ந்து பாருங்க. அடுத்த காணொளியில